ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இம்மட்டில். லூக்கா 22:51 சொல்கிறது, இம்மட்டில் நிறுத்துங்கள், இம்மட்டில் நிறுத்துங்கள். கிறிஸ்துவின் அன்பான வேண்டுகோள் இது. பட்டயத்தை எடுத்த பேதுருவையும் இன்னும் சூழ நின்றவர்களையும் நோக்கி இம்மட்டில் நிறுத்துங்கள் என்றார் இயேசு. பட்டயம் எடுப்பதை நிறுத்துங்கள், காயப்படுத்தினதை நிறுத்துங்கள், காதர வெட்டினதை நிறுத்துங்கள், இரக்கமில்லாமல் நடந்து கொள்வதை நிறுத்துங்கள் என்பதே அவரது வேண்டுகோள். அநேகர் எதற்கெடுத்தாலும் தங்கள் சுய பலனாகிய பட்டயத்தை உருவி விடுகிறார்கள். தாங்களே தங்களுடைய கைகளிலே நியாயத்தை எடுக்கிறார்கள். கர்த்தருக்கும் காத்திருப்பதில்லை, தேச சட்டங்களுக்கும் காத்திருப்பதில்லை. இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது கர்த்தர் அமைதியாயிருந்து விடுகிறார். ஆனால் கர்த்தர் கைகளில் உங்கள் பொறுப்புகளை ஒப்புக்கொடுக்கும் போது, உங்களுடைய யுத்தங்களை செய்ய அர்ப்பணிக்கும் போது அவர் மிக அருமையாக மேன்மையான முறையில் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். மோசே சொன்னார், யாத்ராகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுவரை நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தால், உருவின பட்டயத்தோடு இருந்திருந்தால், உள்ளத்தில் கோபமும் வைராக்கியமும் கசப்பும் வைத்து கொண்டிருந்தால், கர்த்தர் உங்களை பார்த்து அன்போடு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். அன்றைக்கு நல்ல வேளையாக பிலேயாமின் கைகளில் பட்டயம் இல்லை. அவனுடைய கோப வெறியையெல்லாம் கழுதையின் மேல் செலுத்தினான். கழுதை ஏன் தனக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை குறித்து அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் வழிவிலகி வயலிலே நடந்த கழுதையை கூட பல முறை அடித்தான். அடிப்பதை இம்மட்டிலே நிறுத்த விரும்பிய கர்த்தர் அந்த கழுதையின் மூலமாக தீர்க்கதரிசிக்கு உணர்த்தினார். ஆம், நீர் என்னை இப்போது 3 தரம் அடிக்கும்படி நான் என்ன செய்தேன் என்று அந்த கழுதை கேட்டது. பிலேயாமுக்கோ எரிச்சலும் கோபமும் இன்னும் அடங்கவில்லை. கழுதை பேசுகிறதை குறித்து அவன் ஆச்சரியப்படவும் இல்லை. தேவ தூதன் ஒருவன் நின்று கழுதையை தடுக்கிறதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அந்த கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாச பண்ணிக்கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி உருமினான். என்னாகமம் 22:29. நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவனை ஒரு கை பார்த்து விடுவேன், நான் மட்டும் அபிஷேகம் பெறாமல் பழைய மனுஷனாய் இருந்தால் அவனுக்கு நல்ல பாடம் கற்பித்து விடுவேன் என்று அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் மாம்ச கண்களினால் பார்க்கிறவர்களால் தான் பட்டயத்தை உருவார்கள். கர்த்தரோ இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பட்டயம் எடுப்பதை நிறுத்துங்கள். அதோடு உங்கள் பாவ ஜீவியத்தையும் நிறுத்துங்கள். இன்றைய நினைவிற்கு 62ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். இன்றைய
வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 27, 28 மற்றும் 29 அதிகாரங்கள். மாலை 1 பேதுரு 3 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் விரும்பாத காரியத்தை இம்மட்டில் நிறுத்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.